ஆன்மீக வேல்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சனி பகவான் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு கிரகம். ரொம்ப மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு தான் ஒரு முறை ஒரு ராசியை கடக்கிறார். அதிக நாட்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகத்துல சனி பகவான் தான் பிரதானம். இப்ப மீன ராசியில பயணிக்கிறார். ஆல்ரெடி மேஷ ராசிக்கு 7.5 சனி போகுது. பட் கும்ப ராசிக்கு 7.5 சனி போகுது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில பராப வருஷம் ஆடி மாசம் 10ஆம் தேதி, அதாவது 27/7/2026 இரவு 12:59 கார்த்திகை மாசம் 24ஆம் தேதி 11/12/2026 காலை 6 5:30 மணி இருக்குல்ல, இந்த சனி பகவான் ஏறக்குறைய ஒரு 137 நாட்கள் வக்ரகதியாக இருக்கிறார். அப்போ வக்ரம் அப்படின்னா தன்னுடைய பாதையில ஏற்கனவே சுழற்சி முறையில தன்னுடைய பாதையில பின்னோக்கி நகர்வது அப்படின்னு பேர். இந்த குறிப்பிட்ட இந்த காலத்துல ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதை வரை ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல பின்னோக்கி நகர்கிறார். இப்படி இந்த வக்ரகதி ஆகிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? அப்போ 12 ராசிக்கும் எந்த வகையில சாதகம், எந்த வகையில பாதகம், யாரெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதான் நம்ம இப்போ ஒரு சின்ன விளக்கமா நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரங்கள் என்ன, இப்போ பலாபலன்கள் என்ன? பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய தன்மையிலிருந்து மாறிவிடும். இப்போ சனி என்பது அசுப கிரகம், தீய பலன்களை செய்யக்கூடியது. சனி பார்க்கக்கூடிய இடங்கள் பாழ் அப்படின்னு சொல்லப்படுது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சனி, ராகு, கேதுக்கள் இது எல்லாமே ஜீவன் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு பேர். வாழ்க்கையை கெடுக்கும், பொருளாதாரத்தை கெடுக்கும், அதிவேக உயர்வுகளை ரொம்ப ரொம்ப பாதிக்கும், அகல பாதாதத்துக்கு கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலாபலங்களை நம்ம 12 ராசிக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன்மீக நெறியோடு தன்னுடைய வாழ்க்கைய ஒரு அர்த்தத்தோடு வாழக்கூடிய இந்த தனுர் ராசி நேயர்கள் எப்பவுமே காலபுருஷ தத்துவப்படி அவங்களுக்கு 9வது ராசி. அதனுடைய ஆதிபத்தியம் குரு பகவான் வருவார். அதுல ராசியாதிபதி கேந்திராதிபதி 1 4 தன்னுடைய வாழ்க்கையில பெரிய முயற்சிகளை செய்வார்கள். அந்த முயற்சிகள் பார்த்தோம் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும். ஆமா, ஆனா நீங்க முயற்சி செய்யணும். அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய படைப்பாளியாக உருவாகும். வரலாறுகளில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நன்மதிப்போடு நல் ஒழுக்கத்தினோடும் போகும். இந்த தனுசு ராசிக்கு உண்டான பிரதானம் அதுதான். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வளர்ச்சிகள், நீங்க ஒருத்தர் வளர்றீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் வளருவார்கள். அதுதான் தனுசு ராசி. தான் வளர்றது மட்டும் இல்லாம பிறரும் நல்லா இருக்கணும், பிற ஆன்மாக்களும் நல்லா இருக்கணும், பிற உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு அந்த நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த தனுசு ராசியில ஒரு புல்லானம் பொறக்கிறான், தனுசு ராசியில ஒருத்தவ இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இயற்கையாக இருக்கும். குருவுடைய தன்மை வந்துரும். ஆமா. எல்லாத்தையும் எல்லாருக்கும் எடுத்து குடுக்கக்கூடிய தன்மை. அது ஜோதிட ரீதியா அந்த லக்னம், ராசியாதிபதி வக்ரமாவாம இருக்கணும். இல்லன்னா தன்மை மாறும். இந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் பொதுவான விஷயங்கள் அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய நிலை, கருணை அடிப்படையில கூடிய நிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துரும். அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை கொடுக்கக்கூடியவன், தன்னுடைய உயர்வு, வேகம், வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிபதியான அந்த சனி பகவான் கேந்திரத்துல போயிட்டு உட்கார்ந்துண்டு வக்கரமா இருக்கிறார். 2, 7, 10 இந்த 3 பாவகம் இப்ப ரீசர்க்கிள் ஆகும் உங்களுக்கு. ஆமா. 2 என்பது பணபரஸ்தானம், 2 என்பது குடும்பஸ்தானம், 2 என்பது கல்வி, கேள்வி, வித்தைகள், பேச்சுக்கள் இது எல்லாமே 2ஆம் இடம். அப்ப அந்த தன்னுடைய பணங்கள் செலவாகும். வேற ஏதாவது ஒரு விரயத்துக்கு போகும். பட் இப்ப அந்த காலகட்டத்துல விரயம் நடக்காம நிறுத்த முடியுமான்னு நிறுத்த முடியாது. பட் பின்னாடி ஏதாவது ஒரு நன்மையை தரும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லலாம். கூட்டுத் தொழில் நல்லது. கூட்டுத் தொழில் ஃபேவரட்டா நடக்கும். நண்பர்களோடு டை அப் வைக்கிறது, நம்பிக்கைக்குரிய பெர்சன் கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த குடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு இப்ப ஃபேவரட்டா வரும். அது இப்போ ஒரு விதை போடுற மாரி தான் நீங்க. ஒரு விதை போட்டு பின்னாடி பெரிய விருட்சமாக வரப்போகிறது.
இப்ப இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு பலன் கிடையாது. உங்களுடைய முதலீடுகள் வந்து பேக் போகும். அதாவது பின்னாடி காலகட்டத்தில ஹெல்ப்பா பண்றதுக்கு உண்டான ஒரு முதலீடுகளுடைய திட்டங்கள், இந்த வரைவுகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கும். பிளான், ஸ்கெட்ச்லாம் நடக்கும். பட்டு வருமானங்கள் வந்து ஒரு சிறுக சிறுக சம்பாரிக்கிறது. 10, 10 பைசா வியாபாரம், 5, 5 பைசா வியாபாரம், ஒரு ரூபாயா வியாபாரம். அப்ப ஒரு சிம்பிள்சிட்டியா ஆரம்பிச்சு, அது குரோர் கணக்குல போகக்கூடிய ஒரு டர்ன் ஓவர் பிசினஸ உங்களுக்கு இப்ப இந்த பகவான் இந்த சனி பகவான் வந்து ஒரு கையில கண்ல காட்டுவார். உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவோ, வேற யாராவது ஒரு மூலியமாகவோ அதனுடைய திறன் உங்களுக்கு குடுப்பாங்க. எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு. அதுதான் மெயின் விஷயம் உங்களுக்கு. ஒரு பிசினஸ் ஒண்ணு புதுசா வரும். அது வந்து குடும்பத்தில இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து செய்யற மாரி சூழ்நிலைகள்லாம் வரும். ஆமா. அது மனைவி பேர்ல செய்யலாம். மனைவியே பிசினஸ் பண்ணலாம். தன்னுடைய துணை பேர்ல அவங்க மாட்டும் ஒரு சும்மா இவ்வளோ காலம் சும்மா இருந்தாங்க, இந்தா இத பண்ணு அப்படின்ற மாரி விஷயங்கள் பண்ணலாம். அது எல்லாமே இப்ப வெற்றியை நோக்கி போகும். குடும்பத்தில பின்னாடி ஏதாவது சேவிங் வேணும், பேக் பண்ணணும். நமக்குன்னு ஒரு விஷயம் வேணும். நமக்குன்னு ஒரு முத்திரை வேணும். நமக்குன்னு ஒரு சீலிங் வேணும். நம்ம ஒரு எதிலாவது ஒண்ணத்துல ஜெயிக்கணும். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 35லேருந்து 50க்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில இந்த மைண்ட் செட் உருவாகும். பட் இது வந்து கிரியேட் ஆகும் இப்ப உங்களுக்கு. ஆமா. அதன்படி தான் போக போகுது. அததான் நீங்க இந்த ஒரு 4 மந்த்துக்கு நீங்க இந்த நிகழ்வுகள தான் நடத்த போறீங்க. எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டன்ட் தொழில் நல்லது. மார்க்கெட்டிங் துறை நல்லது. ஆயில் பிசினஸ் நல்லது. இது எல்லாமே உங்களுக்கு சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா. 2 தொழில்கள் பண்ணுவீங்க. ஒரே குடும்பத்தில 2 தொழில் பண்ணுவீங்க. ஏற்கனவே ஒரு வேலை போயிட்டு இருக்கீங்க. மந்த்லி சம்பளம் வரும். அது மாட்டும் நடந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு பிசினஸ் இத போடு. அப்ப இது ஒரு நம்ம தூங்கும்போதும் வருமானம் வரணுன்ற ஒரு செட்டிங்ல இந்த தனுசு ராசி நேயர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவீங்க. சும்மா இருக்க முடியாது உங்களால. காசே இல்லன்னா கூட கடன் வாங்கியாவது ஒரு விஷயத்துல போட்டு, அத பெருசாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இப்ப நடக்கும். பிள்ளையாண்டனுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துருதுருன்னு ஓடுவான், துருதுருன்னு ஓடிருவாங்க. ஒரு நீச்சல் குளத்துக்குலாம் போறாங்கன்னா, ரொம்ப கூடுதலான கவனம் வேணும். வண்டி வாகனம் அந்த 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே வண்டி ஓட்டுறானேன்னு சொல்லிட்டு நீங்க வண்டிய குடுத்தீங்க அப்படின்னா, ஏதாவது இடத்துல ஃபைன் கட்டுற மாரி, இல்ல நீங்க போயிட்டு வண்டிய தர்ற மாரி சூழ்நிலைலாம் உருவாகும். அதுல கொஞ்சம் கவனத்த வைங்க. கண்டிப்பாக ஒரு வதந்தி ஒண்ணு உருவாகும். அது ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா, ஒரு டீனேஜ்ல ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில ஒரு வதந்திகள் உருவாகும். சுத்தத்தார் மக்கள் வந்து ஒரு அலிகேஷன் எடுத்து போடுவாங்க. அந்த பொண்ணு அந்த பையனோட பேசியிருக்கா, இந்த பையனோட பேசியிருக்கா, அந்த பொண்ணு இவனுக்கு ப்ரொபோசல் பண்ணா, 2 பேரையும் நான் ஒண்ணா பேசியிருந்தத பார்த்தேன். அப்படின்ற மாரி அது வந்து ஆக்சுவலா பார்த்தா வதந்தி தான். அதெல்லாம் நீங்க நம்பக்கூடாது. தன்னுடைய யாரோ சொல்றாங்கன்றதுக்காக, நம்ம குடும்பத்தில ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நீங்க பேசி சுமூகமா சேர்த்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா இது ஒண்ணு வரும். ஆண்மகன் இருக்கான் அப்படின்னா, தன்னுடைய நண்பனால் அவன் செஞ்ச பழிய இவன் பேர்ல வரும். இவன் கோர்ட்டுக்கும், ஸ்டேஷனுக்கும், பஞ்சாயத்துக்கும் போற மாரி சூழ்நிலைகள் ஒண்ணு வரும். இந்த 4 மந்த்ல. அது மட்டும் தான் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு போயிட்டு உங்க குலதெய்வத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஏதாவது விளக்கு போட்டுட்டு வாங்க. ஒரு மந்த்லி 1 டைம் ஆவது தூர தேசத்துல இருக்கு அப்படின்னா, ஒரு கிருத்திகை நட்சத்திரத்திலயோ, அல்லது மகா நட்சத்திரத்திலயோ, இல்ல அமாவாசை, பௌர்ணமி ஏதோ ஒரு நாள்ல அந்த குலதெய்வம் போயிட்டு மண்ண மிதிச்சுட்டு, அங்க ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிட்டு, அந்த விளக்கு போட்டுட்டு சாஷ்டாங்கமா ஊந்து கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் விலகுறதுக்கு உண்டான சூழ்நிலைய கண்டிப்பா அந்த குலதெய்வம் கண்டிப்பா குடுக்கும். ஆமா. வரக்கூடிய காலகட்டங்கள்ல திதி தர்ப்பணம் முன்னோர்களுக்கு குடுக்கலனா கூட இதுக்கப்புறம் குடுங்க. பறவைகளுக்கு உணவு குடுங்க. ஏதாவது ஒரு காகத்துக்கு தினந்தோறும் பட்சிகளுக்கு உணவு குடுக்கக்கூடிய பழக்கத்த வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடிலாம் யாசகம் கேட்டு வீட்டுக்கு வருவாங்க. அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி. இப்பலாம் அப்படி வர்றதில்ல. இப்ப யாருமே வர்றதில்ல. அதுக்கு முன்னாடிலாம் தினந்தோறும் இரவுல வரக்கூடிய பழக்கம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்களுக்கு உணவு நம்ம குடுக்குற ஒரு வழக்கம் இருந்துட்டே இருக்கும். இப்போ அந்த மாரிலாம் இல்ல. எல்லாமே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு, முதியோர் இல்லம் அப்படி இப்படி அப்படி இந்த மாரி போயிடுறாங்க இப்ப. இந்த மாரி நாம ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல தான் போயிட்டு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். அன்னைக்கு கூட டைம் இல்லன்னா அது கூட போச்சு. அப்ப தினந்தோறும் நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, அந்த பறவைகளுக்கு ஏதாவது ஒரு உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நீங்க கும்பாபிஷேகம்லாம் பண்றாங்க, உங்க எல்லையிலே ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா, அந்த குருமார்கள் அமரக்கூடிய இந்த ஆசனம், மணப்பலகைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சு குடுக்குற ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சித்தர்களுடைய ஜீவசமாதிய தொடர்பு கொள்ளுங்க. இதெல்லாம் பண்ணிட்டே வரீங்க, உங்க வாழ்வியல் பரிகாரமா இதெல்லாம் செஞ்சுட்டே வரீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பகவான், சனி பகவானுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும்.
நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க, வாழ்க, வாழ்க. எனதினிமை மகர ராசி அன்பர்களே! ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி மகர ராசி என்பது கர்ம ராசி அப்படின்னு சொல்றாங்க. 10வது ராசி. தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய வாழ்நாள்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்துகள், ஏதாவது ஒரு வழக்குகள், ஏதாவது ஒரு அசிங்கங்கள், அவமானங்கள் இதெல்லாம் இவர்கள் சந்தித்து தான் மேல வர வேண்டும். ஏன்னா கர்ம ராசி, சனியினுடைய ஆதிக்கம் மிகுந்த ராசி, சர ராசி அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா. எல்லாவித அனுக்கிரகங்களும் பெற்ற ராசி. எப்ப? பின்னாடி வாழ்க்கையில. அப்ப முன்னாடி வாழ்க்கையில நெறைய தடம் புரளணும், தடம் மாறணும். நெறைய ஏச்சுகளும், பேச்சுகளும் வாங்கிக் கொண்டு தான் வெளியில வர வேண்டும். ஆமா. வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் இல்லையா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. உழைப்புக்கு உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு அப்படி போடுவாங்க. அந்த உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்குமே இவங்க வந்து அந்த தினம் தினம் 100, 200, 500, 1000 அப்படிதான் அப்படியே போயின்னு இருக்கும் லைஃப். பட் தன்னுடைய ஒரு பராக்கிரசாலி, தன்னுடைய எண்ணங்களால எல்லாம் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இவங்க நெறைய பொருளாதார பிரச்சனையில போய் மாட்டிக்குவாங்க. அதுதான் இந்த ராசியினுடைய விஷயம். அப்போ பொருளாதார பிரச்சனைலாம் சுமூகமா இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையில பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. காதல் தோல்வி ஒண்ணு சந்திச்சுருவாங்க கண்டிப்பா. இப்ப கணவன், மனைவி இருக்க இணை துணையோடு சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும். ஏதாவது ஒரு இணை மனைவி, இணை கணவன் இதெல்லாம் நடந்துரும் வாழ்க்கையில. இதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த மாரி கர்மத்தில அடிபட்டு இவங்க வாழ்க்கை வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆயி, அதுக்கப்புறம் அனுபவமே ஆசான் அப்படின்ற மாரி வந்து பல பேருக்கு வழிமுறை சொல்வார். "இதான்டா வாழ்க்கை. இப்படிதான் வாழணும். இப்படி வாழ்ந்தா நீ உயரலாம்." தான் பெற்ற ஒரு அனுபவத்த பிறருக்கு ஒரு பாடங்களாக கிளாஸ் எடுப்பாங்க. அது பின்னாடி பெரிய வாத்தியாரா மாறுவாங்க. பல ஜோதிடர்கள் உருவாவாங்க. பல ஞானிகள் உருவாவாங்க. இதெல்லாம் இந்த மகர ராசியில் நடக்கும். பட் சனி உங்க ராசி இப்ப பார்க்குறாரு. ஆன்டி கிளாக் வாய்ஸ் உங்க ராசிய பார்க்குறாரு. பட் என்ன சொல்றது? ஏற்கனவே தன்னுடைய பாவகத்த பார்க்குறது நல்லது. இழுபறியான விஷயங்கள் எல்லாம் இப்ப ரீப்ளேஸ் முடிஞ்சிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா 40 பிளஸ் 40லேருந்து 60க்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ரூட் கிளியரா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கடந்த அனுபவத்த வந்து கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா. பட் இப்ப வரக்கூடிய இந்த சனியினுடைய வக்ரம் இவர்களுக்கு மேலும் ஒரு படியை உயர்த்தும். வாழ்க்கையில ஒரு படிய உயர்த்தும். தொழில்ல வந்து இவ்வளோ நாளா புரியாத செஞ்சுட்டு இருப்பாங்க. எது சரி, எது தப்புன்னே தெரியாம ஒரு விஷயமா ஓடுற ஓட்டம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை நெறைய. அப்ப எதுல போகுறதுன்னு தெரியாம, இன்னி ஜீவனத்த பார்க்கணுன்றதுக்காக எதுல வேணாலும் அவங்க பயணிப்பாங்க. அப்ப இப்ப நின்னு நிதானமா யோசனை பண்ணி, நம்ம யாரு? என்ன பண்ணின்னு இருக்கோம்? நம்பளால யார் யாரெல்லாம் இந்த பணம்லாம் எப்படி விரயமாகுது? நம்ம வேற யாருக்கோ சொத்து சுகங்கள் சேர்த்து வச்சு குடுத்துன்னு இருக்கோம். நம்முடைய உழைப்புகள்லாம் வீணாகுது அப்படின்ற ஒரு தத்துவமே இப்பதான் உங்களுக்கு புரிய வரும். பட் இப்ப நடக்கிற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைய கொடுத்துரும். இப்ப தொழில்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வருமானத்த குடுக்கும். ரொம்ப ஓடி ஆடி சம்பாதிக்கிறத விட, உங்களோட மைண்ட் அளவுல வச்சு கிரியேட் பண்ணி சம்பாரிச்சாலே பெரிய லாபத்தை ஈட்டலாம் நீங்க. புத்திசாலித்தனம் தான் இப்போ உங்களுக்கு பெட்டர். ஆமா. அதே காலகட்டத்தில கூட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். அப்ப சகோதர, சகோதரி உறவுகள்ல செலவினங்கள் ஏற்படும். சகோதர, சகோதரன் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கண்டிப்பா இருப்பாங்க. ஆமா. உங்களுடைய தொழில ஆக்குமை பண்ணுவாங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா. ஆமா. அதே நேரத்தில தந்தையால் ஒரு அனுக்கிரகம் உண்டாகும். தந்தையால வந்து ஒரு உதவிகள் கிடைக்கும். தந்தை ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்ல அப்டின்னா கூட, அவரால ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும். பாக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் வரும். இப்ப ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போற மாரி ஒரு விஷயங்கள் வரும். ஏதாவது ஒரு பயிற்சி கத்துக்கிற மாரி ஒரு விஷயங்கள் வரும். யோகா கிளாஸ் போனேன். அப்ப கிரியாவுக்கு போனேன். அப்ப ஜோதிடம் கத்துக்க போனேன். அப்ப குருமார்களினுடைய அனுகிரகத்தோடு நடக்கும். அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். எப்பொழுதுமே இந்த மகர ராசியில இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள், அப்ப சொத்து பிரச்சனை, சுக பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, தாம்பத்தியம் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப என்ன பண்றது? எல்லா பிரச்சனையும் சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எப்பவுமே நீங்க ஃபுல்ஃபில் ஆக முடியாது. என்ன கிடைக்குதோ அத வச்சுட்டு தான் நீங்க வாழணும்.
ஆனா வாழ்க்கை வந்து வெளி உலகத்துக்கு வந்து பார்த்தீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இவர் மாரி ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் இல்ல அப்படின்ற மாரி தான் தெரியும். ஆனா குடும்பத்துக்குள்ள 4 செவுத்துக்குள்ள போனா தான் தெரியும் உங்களுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த சனியினுடைய வக்ரம் உங்களுக்கு இப்ப ஃபேவரைட்டா இருக்கு. தைரியமா எடுக்கலாம் நீங்க முடிவுகள். அதே காலகட்டம் கணவன் மனைவி உறவுல பேசலனா கூட நீங்க பேசுங்க போயிட்டு. ஈகோ நெறைய இருக்கும் உங்களுக்குள்ள. ஏன்னா 7ஆம் இடம் சந்திரனாக வந்தாலே ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கும். காதல் தோல்வி உருவாகும். உங்களுக்கு பார்க்குற இடம்லாம் காதல் உருவாகும். ஆமா. கண்டவுடன் காதல் வரக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. அது கல்யாணம் ஆகி ஒரு 3 குழந்தை இருக்குதுன்னா கூட, அவங்க வந்து ஒரு ரொமான்ஸ் பெர்சனாவே தான் இருப்பாங்க. கடைசி வரை அப்படிதான் இருப்பாங்க. ஆமா. ஆணுக்கு நிகர் பெண்களும் இல்ல அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து இலைமறைவு, காய்மறைவா இருப்பாங்க. இவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. அதே காலகட்டத்தில ஆதாயம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டாங்க மகர ராசினியர்கள். கணக்கு வழக்குகள் சரியா வச்சிருப்பாங்க. கிவ் மீ அதாவது நான் என்ன குடுக்குறேன், நீ என்ன குடுக்குற? நான் ரூ. 1 குடுத்தேன்னா, நீ ரூ. 1 குடு. ரூ. 2 குடு. அப்படின்னு மாரி லாபம் இல்லாம ஒரு வேலைய வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில பிளானிங் கரெக்ட்டா இருக்கும். ஸ்கெட்ச் கரெக்ட்டா இருக்கும். பட் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளுடைய சிந்தனை உள்ளூர எப்பயுமே இருக்கணும். என்ன சொல்லுவா அந்த காலத்தில பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? "ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் வைக்கணும்." அந்த அதுக்கு உகந்த ராசி எதுன்னா, அது மகர ராசி தான். பட் ஜெயிச்சுருவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த 4 மந்த்ல வெற்றி மேல் வெற்றி குவிக்க போறீங்க. பட் உங்க வாழ்க்கையினுடைய பிரகாச ஒளி ஜோதிட ரீதியா தெரியுது. பட் நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா. இந்த மகராசினியர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிங்க. தனிப்பட்ட முறையில உட்காந்து சிந்திங்க. நம்ம இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்? என்ன பண்றோம்? நம்ம பண்றது சரியா? தப்பா? அப்படின்ற மாரி உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள்லாம் கேளுங்க. அப்ப உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வே உங்கள வந்து திருத்தும். நல்ல ஒழுக்கத்துக்கு உண்டான வழி செய்யும். பட் நல்ல பெர்சன் நீங்க ஆக்சுவலா. எல்லா உதவிகளும் வாண்டடா போய் எல்லாருக்கும் செய்யக்கூடிய பெர்சன். தன்னுடைய வேலைய கூட வுட்டுட்டு, பிறருக்காக போய் அவங்களுக்கு அந்த வேலைய சொல்லிட்டாங்க அப்டின்னா, இவரு வேலைய வுட்டுருவாரு. அந்த வேலைய போய் முடிச்சு குடுப்பார். அப்படிப்பட்ட பெர்சன் தான் நீங்க ஆக்சுவலா. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் இதனுடைய மகிழ்ச்சிகளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. தொழில் நல்லா இருக்கு. சுற்றுப்புறத்தார்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க. வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா வருந்துன்னு இருக்கு. பட் இதுதான் உங்களுடைய பேக்போன் டைம். அப்ப சேமிப்பே இல்லாதவங்க கூட இந்த காலகட்டத்தில உங்களுக்கு சேமிப்பு உருவாகும். அதெல்லாம் நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. பயணங்கள் நெறைய பண்ணுங்க. பலதரப்பட்ட மக்கள சந்திங்க. நெறைய விஷயங்கள் அதர் லாங்குவேஜ் படிங்க. கண்ல கிடக்கிற புத்தகங்கள்லாம் எடுத்து படிங்க. பட் அது ஒரு பெரிய ஞான அளவுல உங்கள உருவாக்கும். தத்துவ மேதையாக உருவாக்கும். பட் எப்பயுமே இந்த மகர ராசி நேயர்கள் பெண் தெய்வ வழிபாடு சாலச் சிறந்தது. அம்மனுடைய வழிபாடு சாலச் சிறந்தது. அதுவும் இல்லாம இந்த 3ஆம் பிறை சந்திரனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா. மனைவிய சந்தோஷமா வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். ஏன்னா இது வந்து உங்களால கடைசி வரைக்குமே ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இருந்தாலும் அத மீறி தான் நீங்க செஞ்சு ஆகணும். அந்த இடத்துல சில நடிப்பாவது வரணும். அது வராது மகர ராசிக்காரனுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போடுங்க. பட் அவங்களுக்கு புடிச்சத வாங்கி குடுங்க. அவங்கள பத்தி பாராட்டுங்க. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ, மாசத்துக்கு ஒரு முறையோ சினிமாவுக்கு கூட்டிட்டு போங்க. பிக்னிக் போங்க. சுற்றுலா போங்க. கோயில் குளத்துக்கு இட்டுன்னு போங்க. அந்த மனைவி வீட்டினுடைய மனிதர்கள மதிக்க கத்துக்கோங்க. அதுதான் மெயின். இதெல்லாம் மகர ராசிக்காரனால முடியாது. நான் சொல்ற விஷயங்கள் அத்தனையுமே வந்து ஆப்போசிட்டா தான் இருக்கும். இதெல்லாம் மீறி நீங்க செஞ்சு தான் ஆகணும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையா போகும். குடும்ப நலன்கள் உருவாகும். நல்லதே நடக்கும். நல்லதே பேசுவோம். வாழ்க, வாழ்க, வாழ்க!